நம்ம குசு ஒரு பூதத்தையே விரட்டிடுச்சு. அது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஒரு குசு இல்ல குண்டம்மா, ஒரு மந்திர குண்டு. அட ராமா, இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? இவன் போன தடவை ஓடி போன அதே பூதம் மாதிரி இருக்கிறானே. குண்டம்மா, குண்டப்பா, தயவு செஞ்சு வெளியே வாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் சண்டை போட வரல. இதோ இதை நானே ஆசையா வளர்த்தேன். ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு. இதை எப்படி சமைக்கிறதுன்னே தெரியல. தயவு செஞ்சு இதை சமைச்சு கொடுங்க, ரொம்ப பசிக்குது. அடப்பாவி, இவ்வளவு பெரிய முள்ளங்கியை எப்படி சமைக்கிறது? இதை நறுக்கவே ஒரு வண்டி கத்தி வேணுமே. இது முள்ளங்கியா இல்ல ராட்சச கல்லா? இதுக்கு நம்ம குசு சக்தியே வேணும் போலிருக்கே. முள்ளங்கி சமைச்சு கொடுத்தா இந்த வட்டாரத்துல இருக்க எல்லா விறகையும் நான் கொண்டு வந்து கொடுத்துடுவேன். சரி, சவால் தான். இத உலகிலேயே பெஸ்ட் முள்ளங்கி பரோட்டாவா ஆக்கி காட்டுறேன். இன்னைக்கு என் கையே காலி. ஆஹா, இதுதான் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதிலேயே சிறந்த உணவு. அப்போ முள்ளங்கி சாப்பிட்டியாச்சா? எங்க விறகு எங்க? பசிச்சா பூதமும் நண்பன் தான் குண்டப்பா. இனி நம்ம கடையில பூத முள்ளங்கி பரோட்டா தான் ஸ்பெஷல். ஆமாம் குண்டம்மா, எல்லா பூதங்களும் இனிமே ரொட்டி சமைக்க நம்ம கிட்டதான் வரணும்.